முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை அடுத்து அரசியல் நிகழ்வுகள் தமிழகத்தில் மிக பரபரப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றன. சசிகலா நடராஜன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நகர்வாக முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி தன் பார்வையை திருப்பியுள்ளார். இந்த நிலையில் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை கார்டன் வட்டாரத்தில் கொடுத்து இருப்பதாக கார்டன் வட்டாரத்தில் கூறப்பட்டது. மேலும் சசிகலா நடராஜனுக்கு ஆதரவாகத்தான் பன்னீர்செல்வம் இருக்கின்றார் என்றும் கார்டன் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடம் பேசிய போது தற்போதைய மனநிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அரசின் நெருக்கடி ஒரு பக்கமும் கார்டன் வட்டாரத்தின் நெருக்கடி ஒரு பக்கமும் என சிக்கி தவிக்கிறார் என்று தெரிவித்தனர். தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மத்திய அரசாங்கத்தின் பக்கம் சென்றால் கார்டன் வட்டாரத்தின் நெருக்கடி அதிகரிக்கும். கட்சியின் தலைமையில் இப்பொழுது சசிகலா நடராஜன் அமர்ந்துவிட்ட காரணத்தினால் துரோகி என்ற பெயரோடு கட்சியை விட்டு நீக்கப்படலாம் என்ற அச்சமும் பன்னீர்செல்வமிடம் இருக்கின்றதாம். மத்திய அரசுக்கு எதிராக முழுவதும் கார்டனுக்கு விசுவாசம் காட்டினால் பன்னீர்செல்வம் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தப்படுமோ என்ற அச்சமும் அவர் மத்தியில் நிலவுகின்றதாம். இந்த நெருக்கடியான தருணத்தில் அவர் அம்மா இல்லாத அரசியலே வேண்டாம் என்று ஒரு கட்டத்தில் முடிவு எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவரது குடும்பத்தில் இருப்பவர்கள் சசிகலா நடராஜனுக்கு இணக்கமாக நடந்து கொண்டு இரண்டாம் கட்ட தலைவர் என்ற பொறுப்பையாவது நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று அறிவுரை வழங்கியுள்ளார்கள். அதைத் தொடர்ந்துதான் அவர் பொதுச் செயலாளராக பதவி ஏற்க வந்த சசிகலா நடராஜனின் காலில் விழுந்ததாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மேலும் தற்போது பன்னீர்செல்வம் ஓட்டெடுப்புக்கு சென்றால் திமுக பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கும் என்று கார்டன் வட்டாரம் நம்புகிறதா. ஆகையினால் அவரை வாக்கெடுப்பு என்ற குரலுக்கு செல்லவிடக் கூடாது என்று கடும் நெருக்கடி கொடுத்து வருகிறார்களாம். பன்னீர்செல்வம் தற்போதைய நிலையில் இரண்டே முடிவுகள் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒன்று, அவர் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த இரண்டில் எந்த முடிவை கையாள்வது என்று இன்னும் திணறிக் கொண்டுதான் இருக்கிறாராம் பன்னீர்செல்வம். இந்த நெருக்கடியான காலகட்டத்தை தனக்கே உரிய பாணியில் அமைதியாக கடத்தி வருகிறாராம். ஒருவேளை சசிகலா நடராஜனுக்கு எதிராக அவர் வாக்கெடுப்பு நடத்தினால் அதிமுக உடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதேபோல் சசிகலா நடராஜனுக்கு ஆதரவாக இவர் முழுவதும் சாய்ந்து விட்டார் என்றால் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை இழக்கக்கூடும் என்பதிலும் மாற்று கருத்தே இல்லை. தற்போதைய நிலைப்படி பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது அவர்கள் ஆதரவாளர்களுக்கே குழப்பமாகத்தான் இருக்கின்றது. அவர் அரசியலை விட்டு ஒதுங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதுபோன்ற நெருக்கடியான மனநிலையில் இருக்கிறார் பன்னீர்செல்வம் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். இனி வரும் காலங்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.